9வது சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் என்ற சார்பானது அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வரையறை கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் -1.5, எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த எஃப் ஆஃபோட வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை. இப்போ வந்து எக்ஸ் வந்து 1ஓட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 1ஓட பெருசானா என்ன நம்பர்லாம்? 1க்கு அப்புறம், அதாவது இது கீழே கோடு போடல, அப்போ வந்து 1 கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ வந்து 1க்கு அப்புறம் உள்ளது அந்த 2, 3, 4 அப்படி போயிட்டு இருக்கிற நம்பர்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 கீழே கோடு போட்டிருக்கோம், அப்போ இந்த -1 உண்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து +1 வரைக்கும் அதுக்கும் கோடு போட்டிருக்காங்க, அப்போ +1 உண்டுன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? 0வும் இருக்கும். இந்த 3 நம்பரும் வந்துச்சுன்னா இந்த இதை யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 2 நம்ம வந்து வேல்யூவாக யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3ஓட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நம்பர் கோடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0 நடுவில் இருக்குமா, இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கும், இந்த சைடு மைனஸாக போயிட்டுருக்கும். மைனஸ் டேபிள் எப்படின்னா இதில் -1 இருக்குது, அதுக்கப்புறம் -2 இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து -1 தான் பெருசு, -2 வந்து -1ஓட சின்ன நம்பர்னு அர்த்தம். அதாவது போக போக அதோட வேல்யூவோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். அப்போ வந்து -3ஓட பெருசு என்னதுன்னா -2ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து -1ஓட சிறுசு இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸு சிறுசுன்னு தானே அர்த்தம். சிறுசு வந்து -2 தானே, ஏன்னா மைனஸ் டேபிளில் வந்து இப்படி போக போக இப்போ வந்து -1 தான் இருக்கிறதுல மைனஸ் நம்பர்லேயே பெருசு, அதுக்கப்புறம் 2வது -2, அதாவது போக போக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். அதனால வந்து -3ஓட பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. -3க்கு முன்னாடி என்ன இருக்கும்? -2 தான் இருக்கும், அதுதான் -3ஓட பெரிய நம்பர். அதுக்கப்புறம் வந்து -1ஓட சின்ன நம்பரா, அப்போ வந்து இதுக்கு -1க்கு அப்புறம் என்ன இருக்கும்? -2 தானே இருக்கும், அதை நம்ம போட்டிருக்கோம். அதாவது -2 இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சம் பண்ணலாம். முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து எதில் வருதுன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் வருது, 2, 3, 4 அதில் தான் வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன இது யூஸ் பண்ணணும்னா x+2 அப்படின்னு யூஸ் பண்ணணும். நமக்கு இங்கே வந்து எஃப் ஆஃப் 3 தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து 3 + 2 இது 2 கூட்டினா நமக்கு 5ன்னு கிடைக்குமா. அப்போ எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 0வை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 0க்கு என்ன இதை யூஸ் பண்ணணும்னா இந்த 2, அதாவது இது இந்த இதில் தானே இருக்குது, -1, 0, 1 இதில் தானே இந்த 0 இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த 2வது தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2னே கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் 0 கொடுக்கணும். எஃப் ஆஃப் 0 = 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் -1.5 வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த இடைவெளிக்குள்ளே வரும்? இந்த 3வது இடைவெளிக்குள்ளே வரும். அதாவது -3க்கு அப்புறம் உள்ள நம்பரும் -1ஓட சின்ன நம்பரும் இதுக்குள்ளே தான் வரும். அதாவது -2 இதுக்கு இடையிலையும் இருக்குல்ல, -1.1, -1.2 அந்த மாதிரி எல்லாமே இந்த இடைவெளிக்குள்ளே தானே வரும். அதனால வந்து எஃப் ஆஃப் -1.5 வந்து இந்த 3வது இடைவெளிக்குள்ளே வரும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கும்னா x - 1 தான் இருக்கும். இப்போ வந்து இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த -1.5 நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து -1.5 -1, இப்போ மைனஸும் மைனஸ்னால் நம்ம கூட்டி மைனஸ் அடையாளம் போடுவோமா. அப்போ இது 2 கூட்டினா நமக்கு வந்து -2.5ன்னு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் எஃப் ஆஃப் -1.5ஓட வேல்யூ. இப்போ வந்து 4வது சம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கும். இது எந்த இடைவெளிக்குள்ளே வரும்னா முதல் இடைவெளியில் வரும். அதாவது 1ஓட பெரிய நம்பர் எல்லாமே, அதாவது 2, 3, 4லாம் முதல் இடைவெளியில் தான் வரும்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2க்கு என்ன ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா x+2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் x = x+2. இப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் 2 = 2 + 2, அப்போ இது 2 கூட்டினா 4ன்னு கிடச்சிரும். அடுத்தது வந்து இப்போ வந்து எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த இடைவெளியில் இருக்குதுன்னா 3வது இடைவெளியில் இருக்குது. அதாவது -3ஓட பெரிய நம்பரும் -1ஓட சின்ன நம்பரும், அது -2 தானே, அது வந்து 3வது இடைவெளியில் இருக்குது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்னா x - 1. இப்போ எஃப் ஆஃப் x = x - 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த -2 நம்ம அடுத்தது சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ
அப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு -1 அப்போ இது பண்ணால் நம்ம கூட்டி மைனஸ் இடையெல்லாம் போடுவோமா அப்போ -3 நமக்கு கிடச்சிரும். அப்போ எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ -3 கிடச்சிட்டு இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 அப்போ வந்து எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம வந்து எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம வந்து எஃப் ஆஃப் 2 இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட் பண்ணுறோம், அதாவது 4. அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ -3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை இதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு வந்து 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 10வது சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து எஃப் ஈஸ்ட -5 9 கிவ்ஸ் 6 என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு எஃப் ஆஃப் எஸ்ஸோட டேம் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வரும் வச்சு காண்க அப்படி சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடைவெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5 கீழே கூடு போட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பரும் உண்டுன்னு அர்த்தம். அப்போ -5 உண்டு. அதுக்கப்புறம் உள்ள நம்பர் எக்ஸ்லேருந்து 2 வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. 2 கீழே கோடு போடல, அப்போ வந்து 2 கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ வந்து -5க்கு முன்னாடி என்ன இருக்கும் -4, அதுக்கு முன்னாடி -3, அதுக்கப்புறம் -2, அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 1 இவ்வளவும் உண்டு. ஆனால் 2 கிடையாது, ஏன்னா 2ஓட சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ல் முடிஞ்சிடும். இது கீழே கோடு போடல, அதனால் இந்த 2 கிடையாது. அப்போ வந்து ஃபஸ்ட் இடைவெளியில் உள்ள நம்பர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 2வது இடைவெளியே பார்க்க போகிறோம். அதில் வந்து 2லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 கீழே கோடு போட்டிருக்காங்க, அப்போ 2 உண்டுன்னு அர்த்தம். 6ஓட சின்ன நம்பர் எது? 6க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 5 வரை உண்டு. அப்போ 2 3 4 5 இது நம்ம 2வது இடைவெளியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 3வது இதை கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து 6க்கும் கீழே கோடு போட்டிருக்காங்க, 9க்கும் கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 6லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்னு அர்த்தம். அப்போ வந்து 6 7 8 9. இப்போ நம்ம வந்து 3 இடைவெளியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் -3ஓட இது எந்த இடைவெளியில் இருக்குது? இந்த இதில் இந்த -3 இருக்கா? அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூவை யூஸ் பண்ணுவோம்னா RX + 1. இப்போ நமக்கு வந்து எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ தானே தேவை. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த -3 நான் சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு 6, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் +1. 6 18 மைனஸ் இருக்கா? 3க்கு மைனஸ் இருக்கா? அப்போ -18ன்னு வந்துடுமா? +1. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா -17 கிடைக்குமா? இப்போ எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்து எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இது எந்த இடைவெளியில் வருது? எஃப் ஆஃப் 2 அது வந்து 2வது இடைவெளியில் தான் இந்த 2 வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலா 2வது ஃபார்முலா, அதாவது 5x² -1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எஃப் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 2 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5, இங்கே வந்து x² அப்படின்னு போட்டிருக்காங்களா? அப்போ வந்து 2² -1 வைக்கிற வந்து 5 2 ஸ்கொயர் பண்ணால் இது 2 4ன்னு கிடச்சிருமா? -1. அப்போ 5 4 பெருக்குனா வந்து 5 20ன்னு கிடச்சிருமா? -1. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 19ன்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 19ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -3க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து -17, எஃப் ஆஃப் 2க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து +9. அப்போ 19லேருந்து -17 கழிச்சு நமக்கு வந்து 2 தான் கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் 2வது சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2வது சம் பார்க்க போகிறோம். 2வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் 7 எந்த இடைவெளியில் வரும்னு பார்க்க போகிறோம். அது வந்து 3வது இடைவெளியில் தான் 7 வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் 7க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை வந்து 3வது இடைவெளியில் தானே வருது. அப்போ வந்து 3x - 4ன்னு எடுப்போம். இப்போ வந்து இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 7ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 3, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 7ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோமா? -4 3 21 -4. அப்போ 21லேருந்து 4 போணுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
17 கிடைக்குமா? இதான் எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1 எந்த இடைவெளியில் வரும்? முதல் இடைவெளியில் வரும். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம முதல் ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது 6x + 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1ன்னு போட்டுட்டோம், ஈக்குவல் டு 6. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 தான் போடுவோம், +1. இப்போ 6 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 6 தான் வரும், +1. அப்போ வந்து எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து நம்ம 6 1 கூட்டினா 7ன்னு கிடச்சிடும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டையும் கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னது 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 7. இதை ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 10. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். வைக்கிற வந்து 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4 எந்த இடைவெளியில் வருதுன்னு பார்க்கணும். அது வந்து 2வது இடைவெளியில் வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² -1 அப்படிங்கிற அந்த 2வது இடைவெளியோட ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இந்த 4 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 5. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் 4 போடுவோமா, ஸ்கொயர்ட் -1. அப்போ 5 4 ஸ்கொயர் பண்ணால் நாங்கள் 16ன்னு வந்துடும், -1. இப்போ வந்து 5 16 பெருக்குனா நமக்கு வந்து 80ன்னு வந்துடும், -1. 80லேருந்து 1 1 79. இதுதான் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எந்த இடைவெளியில் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து 3வது இடைவெளியில் தான் 8ன்னு வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4. இப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த 8 சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 3. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 போட்டுருவோமா, -4. அப்போ 8 3 24 -4. அப்போ இதிலிருந்து இதை கழிச்சா 20ன்னு கிடச்சிடும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 79, அதை போட்டாச்சு. ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ வந்து 20, அதை போட்டாச்சு. இப்போ வந்து 2ஐயும் 79ஐயும் பெருக்குனா வந்து நமக்கு 158ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 20. இது ரெண்டையும் கூட்டினா 178ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 3வது சம்மோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4வது சம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 4வது சம்மோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். -2 எந்த இடைவெளியில் வருதுன்னு பார்க்குறோம். இது வந்து மொதல் இடைவெளியில் வருது -2. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னா நம்ம மொதல் ஃபார்முலாவை எடுத்துக்கணும், 6x + 1. இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த -2 போடுறோமா, அப்போ எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 6. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போடுறோம், +1. அப்போ வந்து 6ஐயும் -2ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா அது 2 12ன்னு கிடைக்குமா, -12 + 1. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கழித்து பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். அப்போ வந்து -11 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து 2வது என்னது கண்டுபிடிக்க போகிறோம்னா எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 எந்த இடைவெளியில் வருதுன்னா இந்த 3வது இடைவெளியில் வருது. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கணும்னா 3x - 4 இருக்கும். அப்போ வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 6 நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோமா, அப்போ வந்து எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 3. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 6 சப்ஜெக்ட் பண்ணுவோம், -4. 6 3 18 -4. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 14 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ. இப்போ நம்ம வைக்கிற வந்து நம்ம எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த இடைவெளியில் வருதுன்னா 2வது இடைவெளியில் வருது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம இந்த 5x² -1ஓட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x² -1. அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அடுத்தது நம்ம 4 சப்ஜெக்ட் பண்ணுவோமா, 4 ஈக்குவல் டு 5. இங்கேயும் 4 போட்டாச்சு, 4² -1. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 16ன்னு வருமா, -1. அப்போ 5ஐயும் 16ஐயும் பெருக்குனா 80ன்னு வரும், 80 -1. அப்போ இது ரெண்டையும் கழிச்சா 79ன்னு வரும். அடுத்தது வந்து எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு பார்க்கும். இது வந்து முதல் இடைவெளியில் இருக்குது, எஃப் ஆஃப் -2. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து நம்ம 6x + 1 அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
6x ப்ளஸ் 1. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம -2 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து f of -2 ஈக்குவல் டு 6. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 போடுறோமா, ப்ளஸ் 1. அப்போ இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு -12 கிடைக்கும், ப்ளஸ் 1. அப்போ இது ரெண்டையும் கழித்து நமக்கு என்ன கிடைக்கும்னா -11 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சம் செய்ய போகிறோம். அதாவது என்ன சம் செய்கிறோன்னா 2 f of -2 மைனஸ் f of 6 பை f of 4 ப்ளஸ் f of -2 இதான் நம்மளோட சம். இப்போ வந்து -2ஓட வேல்யூ வந்து -11. அப்போது 2 அதாவது 2 f of -2ன்னு போட்டிருக்கா. அப்போ வந்து 2 இன்ட்டு f of -2ஓட வேல்யூ என்னதுன்னா -11 அதை போட்டாச்சு. மைனஸ் f of 6ஓட வேல்யூ என்னதுன்னா 14 அதை போட்டாச்சு. பை f of 4ஓட வேல்யூ என்னதுன்னா 79 அதை போட்டாச்சு. அடுத்தது f of -2ஓட வேல்யூ வந்து -11 அதை போட்டாச்சு. அப்போ இதையும் 2ஆல் இந்த இதை பெருக்கும்போது -22 ஆயிருமா, -14 பை 79 -11 நமக்கு கிடச்சிரும். அப்போ வந்து இதை கழித்து எழுத வேண்டியதான். அப்போ வந்து இப்போ வந்து -22ஐயும் -14ஐயும் இது பண்ணால் என்ன கிடைக்கும்னா நமக்கு -36ன்னு கிடைக்கும். கீழே வந்து 79லேருந்து நம்ம 11 கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 68ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ வந்து இதில் 3 2 6 4 2 8 இதுலேயும் 2 பரில் கொடுக்கும். அப்போ ஒரு 2 2 மிச்சம் 1 இருக்குமா 3ல். அப்போ இதில் போட்டாச்சு. 8 2 16. அடுத்தது வந்து ஒரு 2 2 மிச்சம் 1 இருக்குமா இங்கே போட்டாச்சு. 7 2 14 வைக்கிறோம். இங்கே மேலே 9 2 18 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா -9/17ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து 4வது சம்மோட ஆன்சர். இதோட இந்த சம் அவ்வளோதான். 11வது சம் பார்க்க போகிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AB ஆகியவை மாறிலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து G ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். அப்போ Gயும் ஒரு மாறிலிகளாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து S of t ஆனது ஒன்றுக்குண்டான சார்பாகுமா என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதுலேருந்து என்ன அந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து GAB இந்த மூணுமே இதில் வந்து மாறிலிகள்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். டி வந்து மாறினா டி வந்து மாறுபடும் ஒவ்வொரு காலத்திற்கும். அதனால வந்து டி மாறி அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டீக்கு வந்து வேறு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டீயை வந்து நம்ம காலம்னு எடுத்துக்கிறோம், அது வந்து நொடிகளில் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து டி ஈக்குவல் டு 1 2 3 அதாவது நம்ம நொடிகள் எடுத்துக்கிறோம். இது போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் டீயா டி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 1 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் 1/2g இங்கே டி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த டி இருக்கிற இடத்துல 1 தானே போடுவோம். அப்போ 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ இந்த டி இருக்கிற இடத்துல நம்ம 1 போடுவோம். அதனால் 1 ப்ளஸ் பி. அப்போ இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/2g 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே கிடைக்கும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இது வந்து டீயை வந்து நம்ம 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ வந்து நம்ம டீயை வந்து 2ன்னு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து எஸ் ஆஃப் டி என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ் ஆஃப் அந்த டி இருக்கிற இடத்துல 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணிட்டோம். 1/2g அடுத்தது இந்த டி இருக்கிற இடத்துல 2ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோமா. அப்போ வந்து 2 ஸ்கொயர்ட் ஆயிரும் ப்ளஸ் ஏ இந்த டி இருக்கிற இடத்துலையும் நம்ம 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் பி. அப்போ ஈக்குவல் டு இப்போ வந்து 1/2g 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 4ன்னு கிடச்சிருமா. அதை நம்ம மேலே போட்டுட்டோம் ப்ளஸ் இப்போ வந்து இதையும் பெருக்குனா 2ஏன்னு கிடச்சிருமா ப்ளஸ் பி. இது வந்து டி ஈக்குவல் டு 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணாமல் நமக்கு கிடைச்ச வேல்யூ. அடுத்தது வந்து டி ஈக்குவல் டு 3ன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 1/2 இந்த டி இருக்கிற இடத்துல நம்ம இப்போ 3ன்னு போட வேண்டியதான். அப்போ வந்து ஜி அப்படி போட்டாச்சு. டி இருக்கிற இடத்துல 3ன்னு போடுவோமா. அப்போ வந்து 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ அடுத்ததும் டி இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம வந்து 3ன்னு போடுவோமா. அப்போ வந்து 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு இப்போ வந்து 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 9ன்னு கிடைக்குமா. அப்போ 9/2g அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் இதை ரெண்டையும் பெருக்குனா வந்து நமக்கு 3ஏன்னு கிடைக்கும் ப்ளஸ் பி. இப்படி நம்ம வந்து டீயோட வேல்யூவை வந்து அப்படி 4 5 6ன்னு போயிட்டே இருந்தாலும் இந்த வேல்யூ இப்போ இங்கே 4 ஆயிருக்கு, இங்கே 4/2 ஆயிருக்கு, இங்கே 9/2 அந்த மாதிரி இந்த வேல்யூவும் போயிட்டே இருக்கும்.
அதனால நம்ம வந்து இதோட இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம அம்புக்குறி வரைபடம் வரைய போகிறோம். அம்புக்குறி வரைபடம் போட போகிறோம். இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ண டீயோட வேல்யூ 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும்ல, அந்த வேல்யூ எக்ஸ் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பட்டிருக்கோம். நமக்கு வந்து 1 நம்ம டி ஈக்குவல் டு 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணாமல் நமக்கு வந்து g/2 a + b அதுதானே கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கும் அம்புக்குறி போட்டுக்கணும். 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிச்சு. 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிட்டு இந்த மாதிரி போயிட்டே தானே இருக்கும். இப்போ வந்து 1ஓட வேல்யூ 2ஓட வேல்யூ சேமாக இல்லை, வேறு வேல்யூவாக தானே இருக்குது. அப்போ வந்து இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். டீயின் வெவ்வேறான மதிப்புகளுக்கு எக்ஸ் ஆஃப் டீயின் வெவ்வேறான நிழலுருக்களை கொண்டுள்ளது. இதை தானே நம்ம நிழலுருக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். துணை மதிப்பகம்னா இந்த 2வது இதோட வேல்யூவை தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம இதில் எழுதியிருக்கோம். அப்போ வந்து f is t gives s of t, அது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். 2வது சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும், அதாவது செல்சியஸை சீன்னு எடுத்திருக்கோம், ஃபாரன்ஹீட்டில் அதாவது எஃப் என்ற வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். அதாவது டிசி ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால், அதாவது எஃபோட ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து டீயோட வேல்யூ வைக்கிற கொஞ்சம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்ததை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது டிசி ஈக்குவல் டு எஃப் அதை நம்ம எடுத்திருக்கோம். இருக்கிற எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தாச்சு. அப்படின்னா நம்ம வந்து டிசி ஈக்குவல் டு 9c/5 + 32 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? அதாவது டிசி ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஃபோட வேல்யூ இதுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு எஃப் 9c/5 + 32, அதாவது இந்த எஃபோட வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல்னால் இந்த டிசியோட வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து டி ஆஃப் 0வோட வேல்யூவை ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த சி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த 0வை சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து T0 ஈக்குவல் டு 9 போட்டாச்சு. இந்த சி இருக்கிற இடத்துல இந்த நம்ம 0வை போடுவோம். பை 5 + 32. 0வை சப்ஜெக்ட் பண்ணாலே அந்த வேல்யூ அந்த டேமே 0 ஆயிருமா? அப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ 32 மட்டும் தான் இருக்கும். அப்போ அதோட வேல்யூ வந்து 32 தான். 2வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீயோட வேல்யூ வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து டி ஆஃப் 28 ஈக்குவல் டு இந்த சி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த 28 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 9 × 28 பை இந்த 5 அப்படி போட்டிருக்கோம் +32. இப்போ வந்து நம்ம 9ஐயும் 28ஐயும் இருக்குன்னா நமக்கு வந்து 252/5ன்னு கிடைக்கும். ஓகேனா +32 நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் போட போகிறோம். ஒன்றுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இதையும் பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ளது 2ஐயும் பெருக்குவோம். 1 வச்சு 5 பெருக்குன்னா அதே நம்பர் தானே வரும். அப்போ 5ன்னு போட்டாச்சு. இப்போ 1 வச்சு 252 பெருக்குன்னா அதே நம்பர் தானே வரும். அப்போ 252ன்னு போட்டாச்சு. வைக்கிற வந்து 5 வச்சு 32 பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும்னா 32க்கு 5 160, அப்போ +160ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ வந்து 252ஐயும் +160ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 412/5ன்னு வரும். இப்போ வந்து இது ரெண்டையும் வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதாவது 412ஐயும் 5ஐயும் வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 82.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சம்மில் வந்து வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது எஃப் ஈக்குவல் டு, அப்போ இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஃபாரனோட அழகு போடணும். அப்போ வந்து டிகிரி எஃப் அப்படின்னு போடணும். அப்போ இந்த 32க்குமே நம்ம டிகிரி எஃப்னு போட்டிருக்கணும். இப்போ வந்து 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா T-10ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். T-10. இப்போ இந்த வந்து இந்த சி இருக்கிற இடத்துல வந்து நம்ம -10 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து T ஆஃப் -10 ஈக்குவல் டு 9. இந்த சி இருக்கிற இடத்துல -10 போடுவோமா? பை கீழே பை 5ன்னு இருக்குது, 5 போடுவோம் +32. இப்போ வந்து இது ரெண்டையும் பெருக்குனா வந்து -90/5ன்னு கிடச்சிருமா? +32. இது வந்து 5 பேரில் போகுமா? 1 5 5, இதில் வந்து 1 5 5, மிச்சம் 4 இருக்கா? 8 5 40. அப்போ வந்து நமக்கு -18 +32ன்னு வரும். அப்போ வந்து 32லேருந்து -18 நமக்கு வந்து கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 14ன்னு வரும். இது வந்து நம்ம வந்து டிகிரி எஃப்னு போடணும். அப்போ டிகிரி ஃபாரன்
இப்போ வந்து நம்ம 3வது சம்மோட ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசி ஈக்குவல் டு 212 ஆக இருக்கும் பொழுது சியின் மதிப்பை கேட்டிருக்காங்க. அதாவது டிசி இதோட வேல்யூவை கொடுத்துட்டு இந்த சியோட வேல்யூவை கேட்டுருக்காங்க. அதை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 4வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசி ஈக்குவல் டு 212 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டிசியோட வேல்யூ நமக்கு தெரியும்ல 212 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து 212 ஈக்குவல் டு 9c/5 + 32ன்னு நமக்கு கிடச்சிருமா. இப்போ இந்த 32 வந்து இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த சைடு வந்து மைனஸ் ஆயிருமா. அப்போ வந்து 212 - 32 ஈக்குவல் டு 9c/5ன்னு இருக்குமா. இப்போ வந்து 212 32 கழிச்சா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 180ன்னு கிடைக்கும். அப்போ 9c/5ன்னு கிடச்சிருமா. இங்கே இது வந்து இங்கே இருக்கிற டைமை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். 212 - 32 நம்ம கழிச்சு எழுதியிருக்கோம். இந்த 5 இங்கே வகுத்தலில் இருக்கா. அப்போ இங்கே வந்து பெருக்கல் ஆயிருமா. அப்போ வந்து 180 × 5 ஈக்குவல் டு 9cன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த சியை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம்னா இந்த 9 இங்கே சி கூட பெருக்கல்ல இருக்கா. இங்கே வந்து வகுத்தல் ஆயிரும். அப்போ 180 × 5 வகுத்தல் இங்கே அதாவது இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இது கீழே வந்து வகுத்தலில் வந்துடும். அப்போ வகுத்தல் 9 அப்படின்னு வந்துடும். அப்போ இதை வந்து சி ஈக்குவல் டு 180 × 5/9 நமக்கு கிடச்சிட்டா. இப்போ இதுவும் 3ஆம் பார்ட்டில் போகுமா. அப்போ வந்து 3 9 இது வந்து 6 3 18 இந்த 0 அப்படியே போட்டாச்சு. வைக்கிற மறுபடியும் 3ஆம் பார்ட்டில் அடி கொடுக்கலாமா. 1 3 3 இங்கே 2 3 6 இங்கே இருக்கிற 0 அப்போ 20 5 இருக்குன்னா 100 நமக்கு கிடச்சிருமா. அப்போ வந்து சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இதை டிகிரி செல்சியஸ்ன்னு தானே போடுவோம் சியோட வேல்யூவை. அப்போ வந்து 4வதுல சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னதுன்னா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வந்து 5வது சம் பார்க்க போகிறோம். இப்போ 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும் பொழுது வெப்பநிலை ஆகியவற்றை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F = Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த F இருக்கிற இடத்துல நம்ம வந்து சியை சப்ஜெக்ட் பண்ணிடலாமா. இப்போ வந்து இந்த சி இங்கே இருக்குது. இந்த -9c/5 நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த சைடு வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ -9c/5ன்னு கிடச்சிடும். இங்கே வெளியே வந்து 32 இருக்குது. +32 அப்படியே இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் போட போகிறோம். அப்போ வந்து கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா. அப்போ 4 5 5ன்னு கிடச்சிருமா. இதையும் பெருக்குவோம். இதையும் பெருக்குவோமா. அப்போ சியும் 5 பெருக்குமா 5cன்னு கிடச்சிருமா. 1 வச்சு -9 சியை பெருக்கும்போது -9cன்னு தானே கிடைக்கும். ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இது ரெண்டையும் அதாவது 9c 5cலேருந்து -9cயை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா -4cன்னு கிடைக்குமா. 5 ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த 5 இங்கே வந்து வகுத்தலில் இருக்கா. இந்த சைடு போனால் பெருக்கல்ல போயிருமா. அப்போ -4c = 32 × 5 அப்படின்னு ஆயிருமா. இப்போ இந்த சியோட வேல்யூவை மட்டும் வச்சுட்டு இங்கே 32 × 5 இருக்குது. இங்கே வந்து சி கூட -4 வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கே வந்து வகுத்தல் ஆயிருமா. இப்போ வகுத்தல் -4ன்னு ஆயிருமா. இப்போ இதை வந்து நம்ம வகுக்க போகிறோம். 1 2 4ஆம் பார்ட்டில் போட போகிறோம். அப்போ வந்து 1 நாள் 4 8 நாள் 32. அப்போ வந்து இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. அப்போ 8 5 40. இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சா. அப்போது சி = -40ன்னு கிடச்சிட்டு. இது செல்சியஸ்னால டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.